வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். மணக்க மணக்க மல்லிப்பொங்கல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு சூடாக ஒரு சட்னியோட சாம்பாரோட தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். நெய்யில் பொரித்த முந்திரி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை வாசனையோட கமகமன்னு இருக்கும் மல்லிப்பொங்கல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு காஞ்ச உடனே 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 ml டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து அது 2 நிமிஷம் வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கலாம், பச்சரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவில் இஞ்சி தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம அரிசி எடுத்த கப்லேயே ஊற்றிக்கலாம். 1 கப் அளவு இருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு காஞ்ச உடனே இந்த 1 டம்ளர் அளவு நாம் அரைச்ச அந்த கொத்தமல்லி அதை சேர்த்துட்டு அதே கப்பில் இன்னும் ஒரு 7 டம்ளர் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் அந்த கொத்தமல்லி அரைச்சதையும் சேர்த்து 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நாம் களைஞ்சி வச்சுருக்கிற அந்த அரிசியும் பருப்பும் அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு விசிலும் சிம்மில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தேன். நீங்கள் உங்கள் குக்கருக்கு எப்படி வேக வைக்கணுமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது விசில் அடங்கட்டும், அந்த ஸ்டீம் அடங்கட்டும். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவு மிளகு, 2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் அதை நல்லா கொரன்னு தட்டிட்டு வந்துடலாம். குக்கரில் அந்த ஸ்டீம் குறைஞ்சிருக்கிறோம். இப்போ அந்த விசில் எடுத்துட்டு நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா குழைவாக வெந்திருக்குது. இதோட கொஞ்சம் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதோட ரவை 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். நல்ல நைஸான ரவையாக இருந்தால் நல்லது. இதை ஒரு 1/2 கப் அளவு அதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை சூட்டோடு நம்ம அந்த பெருங்காயமும் இந்த ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு சின்ன கடாய் அடுப்பில் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அல்லது நெய்யும் எண்ணெயும் கலந்தும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்து அது நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு இதோட பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நாம் கொரன்னு பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகு ஜீரகம் அதையும் சேர்த்து அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதோடு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்துட்டு அதே சட்டியில் ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வெந்நீரை இந்த பொங்கலோடு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இதை திரும்பவும் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதை சிம்மில் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வச்சோன்னா நல்லா புழுங்கிரும், சேர்ந்தாப்பில் இருக்கும். இப்போது மேலாப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதை நல்லா பரத்தி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா புழுங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொங்கலை நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கமன்னு மல்லிப்பொங்கல் ரெடியாகிருச்சுங்க. இதை நாம் ஒரு சட்னியோட சாம்பாரோட பரிமாற ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த ரவை சேர்த்தது அந்த சூட்டுக்கும் நாம் புழுங்க வச்சதுக்கும் சேர்த்து நல்லா வெந்திருக்கும். அதோட ஒத்தாப்பில் இருக்கும். அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மல்லிப்பொங்கல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.